பெரிய காரியங்களை செய்யணும். ஏனென்றால் இன்றைக்கு என்னுடைய எந்த காரியத்தை குறித்து பேசலாம் என்று எண்ணும் போது இந்த காரியம் வந்தது. எப்படி என்று சொன்னால், சாதாரணமானது அசாதாரணமாய் மாறும். Ordinary can become an extraordinary. அதாவது எத்தனை பேர் கார்ட்டூன்லாம் பார்ப்பீங்க? சூப்பர்மேன்லாம் பார்த்திருப்போம், படங்கள்லாம் பார்த்திருப்போம், தியேட்டர்ல போய் பார்த்திருப்போம். சூப்பர்மேன்லாம் பார்ப்போம். அப்புறம் இன்னொன்று வந்துச்சு, வண்டர் உமன் வந்துச்சு. அந்த காலங்களில் யாரும் வண்டர் உமன்லாம் பார்த்துருக்காரு டிவியில்? அதான் பார்த்துருக்குறோம். வண்டர் உமன்லாம் இருந்துச்சு ஒரு காலங்களில். ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் அவைகள் எல்லாமே இட்ஸ் நாட் ரியல் பட் இட்ஸ் ரியல். இட்ஸ் REEL. அவைகள் எல்லாம் படத்துக்கு தான் உண்மையாய் காணப்படுமே தவிர நடைமுறை வாழ்க்கையில அது சாத்தியம் இல்லை. இப்ப சூப்பர்மேனை அந்த படப்பிடிப்புல இருந்து அவனை எடுத்துட்டு நேரா போய் மெரினா பே டவர்ல இருந்து குதிடான்னு சொன்னா என்ன ஆகும்? அவன் செத்தே போயிடுவான். ஏனென்றால் உண்மையான காரியத்தை அவனால செய்ய முடியாது. ஆனால் வாழ்க்கையில ஒரு சிலர் சாதாரணமாய் இருந்து இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை அசாதாரணமாய் மாறி இருக்கிறது. People who have lived ordinary lives have turned their lives into extraordinary living. அது சாத்தியமா என்று பார்க்கும்போது அநேகரை வேதத்தில் பார்க்கிறோம் அப்படியா இருந்திருக்கிறது. But I want to tell you something. If you want to do extraordinary things in life, you need to understand that you and I are ordinary people. நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்ட பின்பு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்வார் என்று இரண்டாவது நம்ப வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? I must understand that I am an ordinary person, but I know that my God can help me to do the extraordinary things. I need to believe that first. அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் நாம் அடுத்த கட்டம் போக முடியாது. வேதத்தில் அநேகரை பார்த்தாலும் வாழ்க்கை முறையில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நேரம் இல்லாததுனால நான் ஒரே ஒரு நபரை நான் உங்கள் முன்பாய் வைக்க ஆசைப்படுகிறேன். அவன் யார் என்று பார்க்கும்போது ஜேன் கோன். இவனை தெரியுமா உங்களுக்கு? யாருக்குமே அவனை தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அவனை தெரியாமல் இருக்கலாம். அவன் படைத்த வாட்ஸ்அப்பை யாருக்குமே தெரியாமல் இருக்காது. He is the co-founder of WhatsApp. அவனுடைய ஆரம்ப காலம் எப்படி இருந்தது சொன்னா, ஆங்கிலத்துல he was working as a janitor. And how many of you know what's the meaning of janitor? Janitor can also mean that he is a toilet cleaner. Who? This guy. And do you know how much is his company worth today? His worth is $19 billion. $19 billion. And this guy, his life started very ordinary. அவனுடைய வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கையை ஆரம்பித்தது. ஆனால் இன்றைக்கு அவனை எட்டி பார்க்க முடியாத ஒரு உயரத்துக்கு அவன் கடந்து போயிருக்கிறான். என்ன சொல்ல வரேன்? அப்படி என்றால் இன்றைக்கு நான் சாதாரணமாய் இருக்கிற நானும் நீங்களும் அசாதாரணமான இடத்துக்குள் போக முடியுமா? முடியாதா? முடியும். சாத்தியம் இருக்கிறது. தேவன் இல்லாமல் சில பேர் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் அது தற்காலிகமான காரியம். It is temporary for those who have they have risen up the ranks. Probably they could do that in their own. But today, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்க ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் அவன் ஒரு சாதாரணமானவன். எப்படிப்பட்டவன்? சாதாரணமானவன். யாரை போல? நம்மளை போல சாதாரணமானவன். ஆனால் தேவன் அவனை வைத்து அசாதாரணமான காரியங்களை செய்தார். அவனுடைய காரியங்களை எங்கே பார்க்கலாம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய காரியங்களை நாம் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் பார்க்கலாம். We can see his story in the book of Judges. அவன் நியாயாதிபதிகள் என்று சொன்ன ஆங்கிலத்தில் என்னது? Judges. அவன் 5வது நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது. யார் அவன்? தெரிஞ்சா நீங்க உட்கார்ந்திருப்பீங்க, நான் பேசிக்கிட்டு இருப்பேன் பார்த்தா அப்படிதானே சொல்ல வரீங்க. அதாவது 5வது நியாயாதிபதி என்று சொல்லும் பொழுது கிதியோனை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறேன். கிதியோன் 5வது நியாயாதிபதி. And when we talk about judges, he is not actually a judge who is sitting in the courts. அந்நாட்களில் நியாயாதிபதிகள் என்று சொல்லும் பொழுது அவனை தலைவனாய் கர்த்தர் பார்த்தார். அவனை ஒரு ராணுவ தலைவனாய் பார்த்தார். அவன் ஜனங்களை விடுதலைக்கு கொண்டு வரக்கூடியவனாய் பார்த்தார். Now those days judges were actually military leaders, people who were picked up by God to be leaders, and people who were picked up to be deliverers of his people.
அப்படிப்பட்டவன் தான் கிதியோன். கிதியோனை பார்க்கும்போது நியாயாதிபதிகள், எத்தனை நியாயாதிபதிகள் இருந்தார்கள் வேதத்துல? இடிக்குது கொஞ்சம் வெள்ளனா சொல்லியிருந்தா நானும் படிச்சுட்டு வந்திருப்பேன்ல பாஸ்டர். 12 பேர் இருக்கிறாங்க. Judges, there are 12 judges. That does not include Samuel. Samuel was also a judge, but he was a different category. ஆனா நியாயாதிபதிகளில் பார்க்கும்போது 12 நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அதுல கிதியோன் ஒருவன். கிதியோனை பார்க்கும்போது அவனை கர்த்தர் ஒரு கதாநாயகனாய் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த கதாநாயகனை பார்க்கும்போது இவன் இந்த திரைக்குள் வரும்போது சூழ்நிலை எப்படி இருந்தது என்று சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் சீர்கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். சீர்கெட்ட வாழ்க்கைன்னு தெரியுமா? கெட்ட வார்த்தை இல்ல, தவறான வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவன் தினமும் நமக்கு சந்தர்ப்பங்களை கொடுப்பதை போல தேவ ஜனங்களான இஸ்ரவேலுக்கு சந்தர்ப்பங்களை கொடுத்தார். He gave them many chances to change, but sometimes they are very defiant. என்ன செய்கிறார்? இந்த தடவை கிதியோனின் நாட்களில் மீதியான்கள் என்று சொல்லுகிற எதிரிகள் மத்தியில இவர்களை ஒப்பு கொடுத்து விட்டார். Now they were held captive by the Midianites. இப்ப என்ன நடக்கிறது? திருப்பிக் கொள்ளுங்க. நியாயாதிபதிகள் 6:1 வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதாவது மறுபடியும் சொல்றேன், அந்த ஆங்கில வார்த்தையை பார்க்கும்போது, again the Israelites did evil in the eyes of the Lord, and for how many years? For 7 years he gave them into the hands of the Midianites. இவர்கள் தவறு செய்ததனால இவர்கள் சிறை இருக்கப்பட்டார்கள். Simply put, they were disobedient to God, and because of that God handed over them into suffering. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அந்நிய தேவர்களை வணங்கினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் உபத்திரவப்பட்டார்கள். உபத்திரவம் 7 வருஷமாய் காணப்பட்டது. அந்த 7 வருஷத்துல அவர்கள் எதை அனுபவித்தார்கள்? விரக்தியை அனுபவித்தார்கள், குறைவை அனுபவித்தார்கள். The 7 years of oppression, the 7 years was only suffering and pain and lack. யாருக்கு? தேவனுடைய ஜனங்களுக்கு. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்தார்கள். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? இவர்கள் நம்முடைய தேவ ஜனங்கள், இஸ்ரவேலர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அவர்களுடைய நிலத்துல பயிரிடும் போது நல்ல ஒரு வளர்ச்சி வரும். அந்த காலங்களில் அவர்கள் நல்ல பயிரிட்டு வளர்ச்சி வரும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த மீதியான்கள், இந்த அமலேக்கியர்கள், இன்னும் அந்நிய ஜனங்கள் வந்து இவர்களை தாக்குவார்களாம். தாக்கிவிட்டு அவர்கள் பயிரிட்ட ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு மிச்ச மீதி இருக்கல, ஏனென்றால் அவ்வளவா இருக்கும், மிச்ச மீதியை அழித்து விட்டு போய் விடுவார்களாம். அழித்து விட்டு போனதுனால, இது தினமும் நடக்கிறதுனால தேவ ஜனங்கள் பயந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்காக பயந்தார்கள். They started to fear for their lives. So they abandoned their homes and they started to live in caves. அவர்கள் குகைகளுக்குள்ளேயும் மலைகளுக்குள்ளேயும் குன்றுகளுக்குள்ளேயும் அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்? எதை அவர்கள் இழந்தார்கள்? நல்லா யோசிச்சு பாருங்க. அவர்களுக்கு தங்களுடைய சுதந்திரத்தை இழந்தார்கள். அவர்கள் எதை இழந்தார்கள்? அவர்கள் சுதந்திரத்தை மட்டுமில்ல, சமாதானத்தை இழந்தார்கள். எதனால? தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால அவர்களுக்கு இது நேரிட்டது. ஏன் இதை கர்த்தர் அனுமதித்தார்? இந்த தேவன் தானே இவர்களை எகிப்தின் தேசத்திலிருந்து இவர்களை கொண்டு வந்தார். இவர்கள் மத்தியில் தானே அவர் சொன்னார், நான் உன்னுடனே இருக்கிறேன். அதாவது தேவன் வாக்கு தத்தத்தில் உறுதியாய் இருக்கிற தேவன். அவர் என்றைக்குமே பொய் சொல்லாத தேவன். ஆனால் என்றைக்கு நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல் இருப்போம் என்று சொன்னால், அன்றைக்கு நாம் தேவன் என்னை ஆசீர்வதியும் என்று எதிர்பார்ப்பதை நானும் நீங்களும் மறந்துவிட வேண்டும். How many of you understand that? Amen. The moment you become disobedient, the life you live is a life of disobedience. You should automatically forget about God blessing your life. It should be, excuse my word, it should be mere stupidity to expect God to bless you when you are doing everything that is sinful in the eyes of God. Am I making sense here? அதாவது கீழ்ப்படியாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் 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 என்று சொன்னால், ஆண்டவர் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறவர் கிடையாது. அவர்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவர்கள் கீழ்ப்படியாமல்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே. அவர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையாய் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமான காரியம். புதிய உடன்படிக்கையின்படி கர்த்தருக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்குள் இருக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பது அதிகமான உறுதியாய் இருக்கிறார். என்றைக்கு நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை, என்றைக்கு அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழுகிறோமோ அன்றைக்கு தேவனுடைய கண்கள் நம் மேல இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் நம் மேல இருக்கும், அதுல குறைவே இருக்காது. ஆனால் சில நேரங்களில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தடை பண்ணுவார். And that is for a reason. There are moments sometimes when God does not bless us immediately. அதாவது ஏடிஎம்க்கு போய் ஏடிஎம்ல கார்டை விட்டுது பணம் வந்துடும். அப்படி தேவன் அல்ல. போடும்போது ஆண்டவரே எனக்கு இப்ப கொடுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் கொடுக்கிறார். அவர் அப்படி செயல்படுகிறவர் கிடையாது. ஏனென்றால் நம்மை பார்க்கிலும் அவருக்கு என்னுடைய உன்னுடைய எதிர்காலம் அறிந்திருக்கிறார். என்னுடைய நாளை எப்படி இருக்கும் என்று அவர் அறிந்திருக்கிறபடினால் நாளைக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இப்ப கொடுக்கலாமா அப்புறம் கொடுக்கலாமா என்று நான் யோசிக்க மாட்டேன், பெற்றோர்கள் யோசிக்க மாட்டார்கள், ஆனால் தேவன் யோசிப்பார். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேனே? அப்ப அதனால இன்றைக்கு நானும் நீங்களும் ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இவர்கள் 7 வருஷம் சிறை இழுக்கப்பட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன் 7 வருஷம் இவர்கள் தேவனுக்காக காத்திருந்தார்கள்? அந்த முதல் வருஷம் அவர்கள் பாடுபடும் போதே தேவனிடத்தில் கூப்பிட்டு இருக்கலாம் தானே? ஏன் சில நேரங்களில அவர்களை பார்க்கும்போது நம்ம கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கிற மாதிரியே இருக்கும். ஏன் தெரியுமா? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது நம்மள உடனே தேவன்கிட்ட போக மாட்டோமே. இவங்கள்ட்ட போவோம், அவங்கள்ட்ட போவோம், இவங்கள்ட்ட போவோம், எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? வேற வழி இல்லை, வாங்க தேவன்கிட்ட போவோம். அதாவது தேவன் நமக்கு கடைசியில வரக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறார். அதனால இவர்களும் அப்படியாய் செய்திருக்க கூடும். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நானும் நீங்களும் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும், நன்மை இல்லாத ஒரு காரியமா இருந்தாலும், தீமை நடக்கிற காரியமா இருந்தாலும் நாம் தேவனிடத்துல முதன்மையாய் வரக்கூடியவர்களாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அப்படியா? ஏனென்றால் கர்த்தர் அதை விரும்புகிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். அப்ப கர்த்தருடைய விடுதலை என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும்னா நான் அவரிடத்துல வாஞ்சை உள்ளவனாய் இருக்கணும். இருக்கிறோமா? இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். 6வது வசனத்துக்குள்ள பார்ப்போமே. அதாவது 6வது வசனம் ஆமா 6 என்ன சொல்லுது? மீதியான நாளே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். ஆமென். அதாவது ஆங்கிலத்துல போடு, விறுவிறுன்னு போடு. அதனால தான் அத சொன்ன திறந்து வைங்க. Midian so improvised of the Israelites that they cried out to the Lord for help. அவர்கள் கடைசியில தேவனிடத்துல கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். அது தேவன் நம்மை தண்டிக்கிறார் என்று நம்மளே சில நேரங்களில் முடிவு பண்ணிக்குவோம். நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பது நடக்காம இருக்கும். நம்ம என்ன செய்வோம்? பாத்தீங்களா, கர்த்தர் என்னை தண்டிக்கிறாரு. ஏன்? அன்னைக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு கர்த்தர் என்னை இன்னைக்கு தண்டிச்சிட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேவனிடத்துல வந்து ஒப்புரவாகின பிள்ளைகள் மத்தியில அவர் ஒரு வாட்டி மன்னிப்பார் என்று சொன்னால் அவர் மன்னித்து மறந்து விடுவார். மனுஷன் தான் மன்னிச்சிருவான், மறக்க மாட்டான். ஆனா தேவன் மன்னிப்பார் என்று சொன்னால் அதை அவர் மறந்து விடுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க இங்க என்ன நடக்குது என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்துல தேவனிடத்துல நோக்கி கூப்பிடும் போது அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். திருப்பிக் கொள்ளுங்க 7வது வசனம். 7வது வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் புத்திரர் மீதியர்கள் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்தில் அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசங்களை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்திலுள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். அதாவது இப்ப வந்து ஆண்டவர் வந்து இங்க நிக்கிறாரு. இப்ப நம்மளுடைய பாஷையில ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறான்னு வைங்க. ஆண்டவர் பேசுறது அன்பா பேசுவார், சில நேரத்துல கண்டிப்பா பேசுவார். இப்ப நான் பேசுற பாஷையில ஆண்டவர் பேசுறான்னு வைங்க, எப்படி இருக்கும்?
ஏய், நீ எகிப்துல இருந்தல, எகிப்துல இருக்கும்போது சிறையிருக்கப்பட்ட போது உன்னை வெளியே கொண்டு வந்தது யாரு? நான். உன்னுடைய சிறையிருப்புல கட்டப்பட்டு அழுது கொண்டிருந்தியே, உன்னுடைய கண்ணீரை தொடச்சது யாரு? நானு. இதோ நீ வச்சிருக்கிற ஜாமா சட்டு எல்லாமே மற்றவனுடைய, அவனை துரத்திட்டு அவன் வாழுகிற இடத்துல உன்னை வாழ வச்சது யாரு அப்படின்னு ஆண்டவர் என் பாஷையில சொல்லுவார். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அதாவது ஆண்டவர் இவ்வளவாய் செய்திருக்கிறார். கடைசி வார்த்தையில ஆண்டவர் என்று சொல்லுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறார்? நீ என் பேச்சை கேட்கலையே. சில நேரத்துல பெற்றோர் அப்படித்தானே சொல்லுவோம், பிள்ளைகள் அந்த மாதிரி செய்யும்போது, நான் சொன்னேன் தானே, நான் சொன்னேன் தானே. சில பேர் அன்பா கேட்பாங்க, என்கிட்ட வந்தா நான் சொன்னேன் தானே, நான் சொன்னேன் தானே அப்படின்னு நான் சொல்லுவேன். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? வித்தியாசம் இருக்கு, ஆனா the theme is the same. சொல்லக்கூடியதை நாம் சொல்லணும். ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ கேட்கலையே, நான் சொன்ன போது நீ கேட்கலையே அப்படின்னு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். Sometimes we forget the things that God has done for us, right? We always do. Please don't ever say I am not ungrateful, but sometimes we are ungrateful. கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை மறந்து இருக்க மாட்டோம், ஆனால் சின்ன சின்ன காரியங்களை மறந்துடுவோம். என்னத்தை மறந்துடுவோம்? இன்னைக்கு காலையில எத்தனை பேர் இந்த ஜீவனுக்காக நன்றி சொன்னீங்க? புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஜீவனுக்காக, சுவாசத்துக்காக ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? 2 days ago I was seeing a Facebook post. அவன் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறான், பின்னால இருந்து வந்து அவன் பாட்டுக்கு ஒரு சமயம் ரேடியோ கேட்டுக்கிட்டு டிராபிக் லைட்ல நிக்கிறான். அவனுக்கு என்ன தெரியும் ஏதாச்சும் நடக்குமானே? காடியில உட்கார்ந்து இருக்கிறான். வந்தா ஒரு வேன் வந்து சாத்துனா அந்த காடியை. அவன் அந்த காடியில் மாட்டிக்கொண்டான். சாத்தியமா? அவனுக்கு தெரியுமா இந்த நேரத்துல நடக்க போகுதுன்னு? எத்தனை பேருக்கு தெரியுது? நம்முடைய ஜீவனும் சுவாசத்தையும் கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷம் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க ஒவ்வொரு நாளும்? வாழ்க்கைக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாய் காணப்படணும். Never take life for granted. Never take life for granted. I have somebody who told me, a wise man once told me, wealth is not wealth, health is wealth. And today we have to understand that if not for God, we will not be here. அநேகர் இந்த இடத்துல இருக்க கூடாதவர்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள், நான் உட்பட்டு. ஏன்? தேவனுடைய கரம் நம்மோடு இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய கரம் நம்மோடு இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்ம சிறையிருப்புல இருந்தோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. பாவத்தில் வாழ்ந்தோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடிமைத்தனத்துல வாழ்ந்தோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நானும் நீங்களும் ஏதோ ஒரு விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்தினோம் என்பதையும் நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. Never forget people that we too were sinful once upon a time. We too fall short of the glory of God. We too had idols in our lives. But you have forgotten. You have forgotten. நான் சொன்னதை நீ கேட்கலையே. இன்றைக்கு வாழ்க்கையில எதை நீங்கள் முதன்மையாய் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறுசோதனை அடைய வேண்டும். Check your priorities today. உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு முதன்மையாய் இருக்கிறது என்பதை நீங்கள் இன்றைக்கு விசாரித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் கோபம் அடைவார். பாருங்க, அப்படியா ஒரு அறியாத ஒரு தீர்க்கதரிசி வந்து தேவ ஜனங்கள்கிட்ட சொல்றார், தேவன் இப்படியாய் செய்தார், ஆனால் நீங்கள் மறந்து விட்டீர்களே என்று சொல்லும் பொழுது தேவ ஜனம் என்ன செஞ்சிருப்பாங்க? யோசிச்சிருப்பாங்க, ஐயோ தேவன் எங்கள் மேல கோபமா இருக்கிறாரு, இனிமேல் இந்த மீதியான்கள் கையிலிருந்து என்னை விடுதலையாக்க மாட்டாரே என்று அவர்கள் நினைப்பார். ஆனால் தேவனோ அவர் வித்தியாசமானவர். ஏனென்றால் சங்கீதக்காரன் 30ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவருடைய கோபம் எப்படியா? ஒரே ஒரு நிமிஷம் தானா, ஆனால் அவருடைய தயவு எப்படியா? நீடிய வாழ்வு என்று சொல்லுகிறார். His anger only lasts for a moment, but his favor lasts a lifetime. எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்? ஆமென். தேவன் கோபம் கொண்டாலும் அவர் அடுத்த நிமிஷம் தம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை பார்த்து ஏதேனும் ஒன்று செய்ய வேண்டும் என்று செய்கிற தேவன் நம்முடைய தேவன். தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுகிறார், என் சத்தத்தை நீ கேட்கல. அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? அவர்களுக்கே தெரியாமல் ஒருவனை உருமாற்றுகிறார், ஒருவனை ஆயத்தப்படுத்துகிறார். அவனை நம்முடைய பார்வையில பார்க்கும்போது அவன் தகுதியற்றவன், அவன் ஒரு சாதாரணமானவன். ஐயா, ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்ன ஒரு ஹீரோ வரணுங்கயா, ஒரு ஹீரோ வரணும். ஆனால் இவனை பார்க்கும்போது இவனுடைய
அறிமுகமே சரியில்லாமல் இருக்கு. திருப்பிக் கொள்ளுங்க 11வது வசனம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்வரனான யோவாசின் ஊராகிய ஒப்பிராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானிடத்தில் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இது எனக்கு தமிழ்ல சொல்ல கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப போராடுவேன். இப்ப அவன் என்ன செய்யறான்? அறுவடை செய்யறவங்க, ஊர்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, அறுவடை செய்வாங்க. என்ன செய்வாங்க? இந்த வீட்டை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கோதுமை. சரி, கோதுமையை வந்து இப்ப அவங்க அடிப்பாங்க, ரைட்டுங்களா? எங்க வச்சு அடிப்பாங்க? வெளியே வச்சு அடிப்பாங்க, ரைட்டுங்களா? அதான் களத்துல அடிப்பாங்க. இவன் எங்க வச்சு அடிச்சுட்டு இருக்கான்? ஒரு மூடி இருக்கிற இடத்துல. இட்ஸ் a wine press. அதாவது திராட்சை ரசம் செய்யக்கூடிய இடத்துல அவன் அங்கு அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். எதனால? ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறான். அப்படின்னா ஏன் ஒளிகிறான்? பயந்து இருக்கிறான். ஏன் பயந்து இருக்கிறான்? எதிரிகள் வந்து ஏற்கனவே அவனுடைய காரியங்களை சூறையாடி போனதுனால இப்ப அவனுக்கு ஒரு பயம். மறுபடியும் இவர்கள் வந்து என்னுடைய பொக்கிஷத்தையும் என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போய் விடுவார்கள் என்று சொல்லி he was so fearful that the Midianites will come and steal his wheat. And that is why he was trying to take out that wheat inside a wine press. And wine press is a place where they make wine. So it doesn't make sense. இப்ப இவனதான் ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க இவனதான் அனுப்புவேன்னு சொன்னா நானும் நீங்களும் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நீங்க அந்த ஜோக் அடிக்கிறீங்களா? எப்படி ஆண்டவரே இவனை நீங்க அனுப்பி என்ன நீங்க விடுதலையாக்க போறீங்க? இவனே ஒரு பயந்தாங்கோலியா இருக்கிறான், இவனே குழம்பி இருக்கிறான், இவன் எப்படி என்னை ரட்சிக்க முடியும் என்று நானும் நீங்களும் கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆனாலும் சில நேரங்களில தேவனும் ஜோக் பண்ணவர்களாக இருக்கிறாரு. புரியுதுங்களா? தேவன் சில நேரத்துல ஜோக் அடிக்கிறார். பாத்தீங்களா? அப்படி நீங்க பார்க்கலன்னா இப்ப பாப்போம். 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவளுக்கு தரிசனமாக பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். When the angel of the Lord appeared to Gideon, and what did he say? The Lord is with you. So does it make sense? I think God was joking. சில நேரங்களில் கர்த்தர் சிரிக்கணும்னு நினைக்கிறாரு போல. அதாவது நான் நம்ப மாட்டேன், நீங்க நம்ப மாட்டீங்க, புத்தி உள்ளவன் யாருமே நம்ப மாட்டான். இவன் பராக்கிரமசாலியா? இவன் வீரனும் கிடையாது, இவனுக்கு பலனும் இல்ல, இவனுக்கு அந்த பராக்கிரமும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று அறிமுகப்படுத்துகிறார். இப்படி பார்ப்போமா? இப்ப நானும் நீங்களும் கிதியோனை அவனுடைய நேற்றை பார்த்து அவனை நியாயம் தீர்ப்போம், அவனுடைய இன்றைய பார்த்து நம்ம நியாயம் தீர்ப்போம். என்ன சொல்லுவோம்? இவன் பயந்தாங்கோழி, இவன் குழப்பம் அடைந்தவன், இவனுக்கு எப்படி தைரியம் இருக்கும், தைரியமே இல்லாதவன் என்று நானும் நீங்களும் கிதியோனுடைய நேற்றையும் இன்றையும் பார்த்து நம்ம முடிவு செய்கிறோம். We will judge Gideon based on Gideon's yesterdays and based on Gideon's today. But God does not look at his yesterday or his today. God is looking at his tomorrow, and God is saying, you are a mighty warrior. How many of you understand that? புரியுதுங்களா? அதாவது நானும் நீங்களும் எல்லாரையும் எப்படி பார்ப்போம்? இவனால முடியாது. ஆனால் ஆண்டவர் அவனை நாளைய ஒரு கிதியோனாய் பார்த்து பராக்கிரமசாலி. ஏனென்றால் அவன் நாளைக்கு எப்படி இருக்க போகிறான்? பராக்கிரமசாலியாய் மாற போகிறான். புரியுதுங்களா? அப்படியாய் தேவன் அவனை அழைக்கிறார். அப்படியாய் தேவன் அவனை அழைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். He says, the Lord is with you, mighty warrior. The Lord is with you. People, sometimes we must know who we are in Christ. கிறிஸ்துவுக்குள்ள நானும் நீங்களும் யார் என்று அறிந்து கொள்ளணும். Because if we don't know who we are, you just come and go. If you really don't know your identity in Christ, கிறிஸ்துவுக்குள்ள உன்னுடைய அடையாளம் என்ன என்று தெரியாத பட்சத்தில் நானும் நீங்களும் நேற்றும் இன்றைக்கும் இருக்கிற கிதியோனை போல இருந்து விடுவோம். ஆனால் என்றைக்கு நான் யார், கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்று அறிந்திருக்கும் போது நான் நீதிக்குட்பட்டவன்.
எது சொல்லுகிறது? ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்னை நியாயம் தீர்க்கவில்லை என்று அறிந்திருக்கிறேன், நான் அவருடைய குடும்பத்தில் ஒருவன், அவர் என்னுடையவர். அதாவது ரோமர் 8:35 என்னை அவருடைய அன்பில் யாரும் பிரிக்க முடியாது. இன்றைக்கு பிசாசானவன் எனக்கு எந்த ஒரு அடையாளத்தை கொடுத்தாலும் அதை இயேசுவின் நாமத்தில் புறக்கணிக்கிறேன். ஏனென்றால் நான் விசுவாசத்தை கொண்டு வாழுகிறேன். 2 கொரிந்தியர் 5:7 அப்படி சொல்லுகிறது. அப்படி என்றால் என்னுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள்ள வேற மனுஷனாய் இருக்கிறேன். அதனால நான் பிசாசு சொல்லுகிறதையும் மனுஷன் சொல்லுகிறதையும் நான் புறக்கணிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறேன். You must know who you are. You are no more condemned. You are justified. You are a family in Christ. You are separated from the world and connected with Christ. You are not what the devil calls you to be. You don't live by sight, you live by faith. You must know who you are, people. And only when you know, இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால்தான் எந்த விதமான காரியம் உனக்கு விரோதமாய் எழும்பினாலும் அதை நீங்கள் இயேசுவின் நாமத்தில் புறக்கணிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இப்படியாய் ஒரு அறிமுகத்தை கொடுத்ததும் இவன் குழம்பி நிற்கிறான். யாரு? கிதியோன் சொல்லுகிறான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானவரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். When you are too much into a sin, too long into it, too much deep into it, sometimes you will never know it's sin. அநேக நேரங்களில ஒரு காரியத்துக்குள்ள ஆழமா இறங்கி விட்டோம் வைங்களேன், அது பாவம் மட்டும் சொல்ல வேணாம், அது ஒரு வேலையா இருக்கட்டும். ஒரு வேலையை இந்த விதமா தான் செய்யணும்னு கத்து கொடுத்து நீங்க 10 வருஷமா செய்யறீங்க. திடீர்னு ஒருத்தன் இதை இப்படி செய்யணும்னு சொன்னா உங்களால மாத்திக்க முடியாது. பிகாஸ் இதை நீங்கள் இவ்வளவு வருஷமா இப்படியாய் செய்திருக்கிறீர்கள். அதே போலதான் பாவத்தின் பெருக்கத்துக்குள்ள அடிமைத்தனத்துல போய் அதிகமாய் ஆழத்துக்குள்ள இருக்கிறவன் இடத்துல நீ பாவம் செய்யலன்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னுவான். நான் நல்லா தானே வாழ்றேன் அப்படின்னுவான். இப்ப கிதியோனுடைய வாழ்க்கை அதுதான். அவன் கேட்கிறான், எங்க முற்பிதாக்களுடைய தேவன் எங்கே? ஏன் எங்களுக்கு இது நேரிடுது? ஏனென்றால் அவனுக்கு தெரியல. 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்துல சொன்னதை போல அவர்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை வாழுகிற நிமித்தம் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிற கரத்தை எடுத்து விட்டார். He is unaware that God has taken his hands off to bless them. Why? Because of their disobedience. And yet he is asking God, why is these things happening to us? How many of you understand today? Amen. சில நேரங்களில நமக்கு ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருக்கணும். ஐயா இப்படிதான் வாழணும், அம்மா இப்படிதான் வாழணும். இல்லை என்று சொல்லுகிற பட்சத்துல என்ன ஆகும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த போகிற வண்டி அப்படியே தான் போயிட்டு இருக்கும். அது அழிவுக்கு நேராய் போகிறது என்று சில நேரங்களில நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இவனுக்கென்று ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். இவனுக்கென்று ஒரு what is that thing called? ஒரு an assignment. அவனுக்கென்று ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பாருங்க, the Lord turned to him and said, go in the strength that you have and save Israel out of Midian's hands. இதை கேட்கும்போது அவனுக்கு கொஞ்ச நேரம் குழம்பி இருக்கணும், குழப்பம் வந்திருக்கணும். இப்ப நானா இருந்தா ஆண்டவர்ட்ட கேட்பேன், excuse me, repeat that again. I beg your pardon. Sorry, what were you saying? அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். why? கர்த்தர் சொல்றாரு, கிதியோனே நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானோட கையிலிருந்து மீட்டு கொண்டு வெளியே வான்றாரு. இவனே ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல நிக்கிறான். இவனுங்க என்னை தாக்கிடுவானுங்கன்னு பயந்துட்டு நிக்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஹீரோவா நீ போன்றாரு. அவனுக்கு தெரியும் அவன் ஹீரோ இல்ல, ஜீரோன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் குழம்புறான். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அதற்கு அவர், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். ரெசுமியை பாப்போம் வாங்க. நம்ம கிடியோனுடைய ரெசுமியை பாப்போம். ரெசுமியை பார்க்கும்போது அவன் எந்த கோத்திரம்னா மனாசே கோத்திரம். மனாசே கோத்திரம் ரொம்ப, அதாவது அறிமுகமே இல்லாத ஒரு கோத்திரம்.
அந்த கோத்திரத்தின் நடுவுல அவனுடைய குடும்பம் கடைசியில இருக்கிற குடும்பம். அந்த கடைசியில இருக்கிற குடும்பத்துல இவன் ஆக வட்டத்துல இருக்கிறான். அவன் சொல்றான், என்னுடைய ரெசுமி தபலை பக்காய் ஆண்டவரே, இது செல்லாத ஆண்டவரே, என்னையா நீங்க அனுப்புறீங்க, நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்றான். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவனுக்கு அவன் யார் என்று தெரியவில்லை, அவனிடத்துல பேசுகிற தேவன் யார் என்று அவனுக்கு புரியவில்லை. ஆண்டவர் கடைசியில் ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. அதாவது அதற்கு ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதிராக ரட்சிப்பேன். 16 என்ன சொல்லுது? அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். தமிழ்ல இப்படி இருக்கு, ஆனா ஆங்கிலத்துல பாருங்க, the Lord answered, I will be with you, I will strike down all the Midianites, leaving. புரியுதுங்களா? மீதியானுடைய எண்ணிக்கை என்னவென்று அப்புறம் உங்கள்கிட்ட சொல்றேன். அவர் சொல்றாரு, ஒருத்தனை கூட நீ உயிர் வாட விட மாட்டேன் அப்படின்றார். இப்ப அவன் குழம்பி நிற்கக்கூடியவனாக தான் இருப்பான். ஏனென்றால் அந்த இடத்துல தேவன் என்னையும் உன்னையும் அழைத்தார் என்று சொன்னால் நானும் நீங்களும் குழம்பிதான் இருப்போம். ஆனால் நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், கர்த்தர் நம்மை அழைப்பார் என்று சொன்னார் அவர் எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். அவர் என்னை தனியா விட மாட்டார். என்னோட தேவ தூதர்களை அனுப்புவார். அவருடைய பிரசனம் எனக்கு முன்பாய் போகும். When God calls you and me, always remember that you are never left alone. He will somehow let his presence come with you, or he will command angels to watch over you, or to come along with you, so you will never be found alone. எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்றைக்கும் கூட அவன்கிட்ட அதுதான் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அவனிடத்தில் 3 காரியத்தை சொல்லுகிறார். நல்லா கேளுங்க, 3 காரியத்தை சொல்லுகிறார். He gives Gideon a mission. அவனுக்கு ஒரு பணியை கொடுக்கிறார். And then he gives the results of the mission. அந்த பணியில முடிவு என்ன, அதையும் கிதியோன் சொல்லிடுறாரு. 3வது காரியம் தான் முக்கியம். நீ போகிற இந்த பணியில வெற்றி நிச்சயம்தான், ஆனால் அந்த வெற்றி நடுவில் யார் உன்னோட இருப்பா? நான் உன்னோட இருப்பேன். 3 காரியங்களை அவர் கிதியோனுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப எல்லாம் யோசிச்சு பாருங்க, அந்த 3 காரியத்தையும் சபையின் நடுவில் என் மத்தியிலும் உன் மத்தியிலும் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அம்மா, ஐயா, நீ போய் இந்த காரியத்தை செய். ஓகே, அப்புறம் அதுல நிச்சயமா ஜெயம் இருக்கு, நீ ஜெயிச்சிருவ. ஓகே. 3வது காரியம் சொல்றாரு, இந்த ஜெயத்தின் நடுவில் நீ பயப்படவே வேணாம், ஏனென்றால் நான் உன்னோட வரேன். இந்த 3 காரியம் என்னுடைய வாழ்க்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். ஏனென்றால் நான் எதை செய்தாலும் கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட இருப்பேன் என்று. அப்படி என்று சொல்லும் பொழுது நானும் நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். I and you are no more in that space called ordinary, but I have turned to become an extraordinary person. Because why? The favor of God is resting on me. தேவனுடைய தயவு என் மேல இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார், நீ போ, எந்த காரியமா இருந்தாலும் நீ ஜெயத்தை பெறுவ. எந்த ஜெயமா இருந்தாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன்னா நீ எதற்கு பயப்படணும்? உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று கேட்கிறார். Isn't it me who is sending you? Isn't it me, people? Isn't it God who has sent you, who has called you, who has separated you, who has been with you? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நாள்ல இந்த இடத்துல நிக்கிறீங்க, உங்களுடைய பின்னால வாழ்க்கை ஒரு 10 வருஷம் திரும்பி பார்ப்பீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஒரு மோசமான ஒரு குறைவுள்ள வாழ்க்கை நானும் நீங்களும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழுகிறோம். பின்னால திரும்பி சில நேரங்களில் பார்க்க மாட்டேங்கிறோம். ஏனென்றால் பின்னானதை மறந்து முன்னாளதை நோக்கி பாரு என்று வசனம் சொல்லுது. அதனால நான் பின்னால திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏனென்றால் பின்னால திரும்பி பாரு என்று சொல்லுவது கர்த்தர் செய்த நன்மைகளை திரும்பி பாரு என்று சொல்லுவதற்காக தான் பின்னால திரும்பி பார்க்க சொல்லுகிறேன். ஆனா நம்மளும் பார்க்க மாட்டோமே. நம்ம தான் நான் ஆண்டவர் மாதிரி, யார் மாதிரி? இயேசு கிறிஸ்து மாதிரி. ஏன்? அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஒரு வாட்டி முன்னுக்கு பார்த்துட்டோம்னா பின்னால பார்க்கறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆனா பிரியமானவர்களே, உங்களுக்கு இல்லாத ஒரு அடையாளத்தை கர்த்தர் அழைத்து கொடுக்கிறார். உலகம் உங்களுக்கு கொடுக்காத ஒரு அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு எப்படி வாழ்ந்தோம், இன்றைக்கு எப்படி வாழுகிறோம்? அன்றைக்கு உங்களை யாருமே பார்க்கல, இன்றைக்கு ஒரு சிலர் உங்களை பார்க்கிறார்கள். யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நேற்றை பார்க்கலும் நன்காய் இருக்கிறது. இன்றைக்கு your life is so much better because God has called you and He has seen you through. And I want you to know today that you did not have an identity that time, but you have an identity today. உனக்குள்ள ஒரு அடையாளம் இருக்கிறது. அந்த அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை பொறுப்பெடுத்துக் கொண்டார். So now you are no more ordinary, but you are extraordinary. But this you need to believe.
How many of you are ready to believe? Amen. How many of you are ready to believe? You must believe this. இல்ல பாஸ்டர், நான் ஒரு ரூம் ஃபிளாட்ல தான் இருக்கேன், அதனால அப்ப நீ 5 ரூமுக்கு போனாதான் நீ பெரிய மனுஷனோ? அப்ப நம்ம காரியத்தை, உலக காரியத்தை உலக கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம். நம்ம அப்படி பார்க்க முடியாது. பணம் தான் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் சொன்னா இன்றைக்கு இடத்துல இந்த இடம் காலியா தான் இருக்கணும். ஏன்னா மல்டி மில்லியனர்ஸ் may not sit in this small place. குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுகிறார், குறைவுள்ளவர்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். பிரியமானவர்களே, கிதியோனை அழைத்த தேவன் ஒரு நாள் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்க 1 கொரிந்தியர் 1:27. நம்ம எப்படிப்பட்டவர்கள் பாருங்களேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். And God chose the foolish things of the world to do what? To shame the wise. And God chose the weak things of the world to do what? To shame the strong. Who's the weak here? I am the weak here. Who's the foolish one here? I am the foolish one here because God chose me. Amen. அப்படியாய் தான் கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் ஞானிகள் அல்ல, ஆனா உலகத்தின் பார்வையில் எப்படி இருந்தோம்? பைத்தியங்களாய் இருந்தோம். ஆனால் இந்த பைத்தியங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொடுத்தார். அதே போலதான் கிதியோன் ஒரு சாதாரணமானவன். அந்த சாதாரணமானவனை கர்த்தர் பிரித்து எடுக்கிறார். ஆனால் கர்த்தர் என்னையும் உன்னையும் அழைப்பார் என்று சொன்னால் அவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார். என்னது? When God calls me and you to serve him, to use you for his purpose, there are certain things that I need to do. And what is that? Follow. No, I need to do some cleaning up. சுத்திகரி. I need to do some cleaning up. ஒரு சில காரியங்களை நான் சுத்திகரிக்க வேண்டும். ஏனென்றால் பாவத்தின் நடுவில் என் தேவன் வாழுகிறவர் அல்ல. அவர் வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறார். He is a holy God. அப்ப அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். அப்ப பாவம், ஐயா இப்ப நான் அவங்கள்ட்ட சொல்றேன், அந்த இடம் அழுக்கா இருக்கு, அந்த இடத்தை போய் கழுவு, அந்த இடத்தை போய் தொட, அந்த இடத்தை கூட்டுன்னு சொன்னா, ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன இருக்கு? அழுக்கு இருக்கு. இப்ப ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், இப்ப நான் கொடுக்கிற பலத்துல நீ போ, உன்னை அனுப்புகிறவன் நான் என்று சொல்லிட்டு 25வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போடு. இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விரல்களின் மேல் சர்வாங்க தகனமாக பலியிட கடவா என்றார். I don't need to do this in English, I think, because you all know what's happening right now. இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லும்போது, கர்த்தர் கிதியோனை அழைச்சிட்டாரு. ஆனால் கிதியோனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் அழுக்கா இருக்கிறது. அந்த அழுக்கை சுத்தகரிக்கும்படி அவர் 25வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் பார்க்கும்போது அவரை கிதியோனை பார்த்து சொல்கிறார், இதை சுத்திகரி என்றார். எதை சுத்திகரிக்கணும்? இப்ப அவனுடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், 10 கட்டளைகளில் முதல் 2 கட்டளைகளை மீறுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். 10 கட்டளையில முதல் 2 கட்டளை என்ன கட்டளை? உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ எந்த ஒரு விக்கிரகத்தை வைக்க கூடாது, வேற எதையும் வணங்க கூடாது. அவர்கள் அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். They were having some idols down there and God is telling Gideon to remove that because in his eyes it is dirty. அவருடைய பார்வையில அது அழுக்காய் காணப்படுகிறது. அவர் சொல்கிறார், அது சுத்திகரிக்கணும். இப்ப சுத்திகரிக்கும் போது கர்த்தர் நம்மை அழைக்கும் போது எல்லா இடங்களிலும் நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களை காணப்படணும். Because if you want God to bless every areas that you are in, then you need to make sure that your house is in order, your life is in order, your things that you are doing for God is in order. கர்த்தருக்காக நம்ம எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்படணும், நம்முடைய குடும்பம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய உறவுகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எந்த காரியமாய் இருந்தாலும் ஒன்றே அறிந்து கொள்ள வேண்டும், அழுக்காய் இருக்கிற இடத்துல எந்த தேவன் வர மாட்டார். Am I making sense here? ஒரு பரிசுத்த தேவன் பரிசுத்த ஸ்தலத்தில் தான் இருக்க முடியும். அல்லது ஒரு பரிசுத்த தேவன்
அழுக்கை சுத்திகரிக்கப்பட்ட இடத்தில் அவர் வந்து வாசம் செய்வார். Because it's no more dirty. It was dirty, but now it is no more dirty. அப்படியாய் பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் கிதியோனை செய்யும்போது கஷ்டம் வருமா வராதா? வரும். ஏனென்றால் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? 30ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்லுது. அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா, அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார்கள். அப்புறம் அடுத்து யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுகிறீர்கள்? நீங்களா அதை ரட்சிப்பீர்கள்? அதற்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே தானே சாக கடவன். அது தேவனால் தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் அது தானே தானாக வழக்காடட்டும் என்றான். ஆமென். இப்ப என்ன நடக்குது? தன்னுடைய தகப்பன் தான் அப்படிப்பட்ட விக்கிரகங்களை வீட்டில் வைத்திருக்கிறான். இப்ப அவனுக்கு ஒரு மனசு மாறுகிறது. இப்ப அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அந்த பாகாலுடைய அந்த விக்கிரகங்களை உடைத்து போடுகிறான், காளையை பலியிடுகிறான். அது கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஆனால் ஜனங்களுக்கு அது பிரியமாய் காணப்படவில்லை. It was not found favorable in the eyes of the people, but it was found favorable in the eyes of God. But nevertheless, what he did, Gideon செய்தது, it triggered something. அவன் செய்த கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து செய்த காரியம் ஏதையோ ஒரு மனுஷனை மாத்தாட்டியோ ஒரே ஒரு மனுஷன் தம்முடைய தகப்பனின் மனதை மாற்றுகிறது. எல்லாருமே சொல்றாங்க அவன் செய்தது தப்பு, அவனை கொண்டு போடணும். இப்ப அந்த அப்பா விக்கிரகத்தை வைத்திருந்த அப்பா சொல்கிறான், இல்ல அவன் செய்தது தான் சரி என்று சொல்றான். People, sometimes when you give heed to the command of God tells you to do certain things. When you do certain things, there will be opposition. எதிர்ப்புகள் வரதான் செய்யும், குறைகள் இருக்கதான் செய்யும், குற்றம் சாட்டுதல் இருக்கதான் செய்யும். But you must remember that he who caught you is a faithful God. அவர் உன்னை அழைப்பார் என்று சொன்னால் கடைசி வரைக்கும் கரத்தை பிடித்து நடத்துவார். ஆமென். குறை இருக்கும், யாருக்கே குறை இல்லை, எல்லாருக்குமே குறை இருக்குங்க. ஆனால் அந்த குறைவின் நடுவில் அவர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன் பலவீனத்தில் என்னுடைய இறையருள் பூரணமாய் இருக்கும். பலவீனம் என்று சொல்லும் பொழுது சரீர பலவீனம் மட்டுமில்லை, ஆவிக்குரிய பலவீனம். ஆவிக்குரிய பலவீனத்தில் அவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னோட இருக்கும். அப்ப கர்த்தருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது, பாடுகள் வரும்போது அவர் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் பார்த்துக் கொள்வார். God will take care of the problems. 36வது வசனம் 37வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரே சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனித்தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமி எல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரே சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பேன் என்று அதனாலே அறிவேன் என்றான். ஒரு கோலையிட்ட ஒரு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, தேவன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப அவனுக்கு எல்லாம் சொல்லியும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியும் கூட அவனுக்கு என்ன இருக்கு? சந்தேகம் இருக்கு. He is doubting God. And in fact he is putting God to the test. கர்த்தரை சோதிக்கிறவனாய் இருக்கிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களில கர்த்தரை சோதிக்கிறவனை கர்த்தர் கொன்று போட்டார். ஆனால் இவனிடத்துல கர்த்தர் ஏன் அவனை கொன்று போடவில்லை என்று சொன்னால், he was a man with a mission. அவனுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அவனை அனுப்புகிறார். இப்ப அந்த பெரிய காரியத்தை அவன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனுப்புகிற தேவன் மேல அவன் 100% நம்ப வேண்டும். He had to trust God and his promises for 100% so that he will be able to achieve the mission that God is sending him. புரியுதுங்களா என்ன சொல்றேனே? அதனால ஆண்டவர் அவனிடத்தில் பொறுமையா இருந்து 2 தடவை அவரை சோதிக்கும் போது அந்த சோதனைக்கு உட்பட்டு அவனுடைய சோதனைக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில விசுவாசத்துல நானும் நீங்களும் குறைவுறவங்களா தான் இருப்போம். ஒரு சின்ன தலைவலிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசுவின் நாமத்துல போயிருச்சு. வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்லுவோம். இங்க சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கர்த்தரின் தலைவலியை எடுத்து போட்டார், கர்த்தருக்கே மகிமை அப்படின்னுவோம். அடுத்த வாரம் மெடிக்கல் ரிப்போர்ட் வரும், எனக்கு கால் வரும். எப்படி? பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க, நான் மெடிக்கல் ரிப்போர்ட் வருது, நான் அன்னைக்கு தான் பிரியாணி வச்சிருப்பேன், முடிஞ்சா ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணுங்கன்னுவான். எப்படி?
உன்னிடத்துல உன்னுடைய தலைவலிக்கு இருந்த விசுவாசம் ஏன் இப்பொழுது மெடிக்கல் ரிப்போர்ட் வரும்போது அந்த விசுவாசம் எங்கே போகிறது? Do you understand today? If God has done a miracle for you before, are you thinking that God will not do another miracle for you again? Is God limited? No. It's like God is going to do you, okay, I only do you one time, second time cannot, one time offer only, அப்படின்னு கர்த்தர் சொல்ல போறாரா? இல்லையே. அன்றைக்கு செய்வார் என்று சொன்னால் நாளையும் செய்வார். அதுக்கு பேர் தான் அவருக்கு பேர் எபினேசர் என்று கூப்பிடுகிறோம். இதுவரை உதவி செய்தவர் நாளையும் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்படியா இருக்கும்போது என்னுடைய விசுவாசம் குறைவா இருக்கும்போது கூட கர்த்தர் பொறுமையா இருக்கிறார். Hallelujah. Even when my patience is not up there yet, God is still patient with my growing up in my faith. என்னுடைய விசுவாசம் இன்னும் ஒரு பெரிதாகாத இருக்கிற இடத்துல எவ்வளவு நாள் தான் நான் உனக்காக காத்திருக்கிறது என்று ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தை சீக்கிரம் ஆக்கு, நாளைக்குள்ள விசுவாசியா மாறிடு அப்படின்னு சொல்லுகிறது கர்த்தர் அல்ல. பொறுமையாய் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். பொறுமையாய் காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப சோதனையை மேற்கொண்டாச்சு, அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று. இப்ப அவன் ஆயத்தமாகி விட்டான். என்ன செய்யறான்? சரி ஆண்டவரே சொல்லிட்டீங்களா, நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆயத்தப்படுகிறான். But how many of you know that even when you are ready for God's call, the devil is always ready to stop the call of God. Even when God is telling you go today, you must be thinking that I am ready to go today. But you must always understand that the devil is 24/7 ready. பிசாசானவன் அவன் ஓவர் டைம்ல ஓடிட்டு இருக்கான். எத்தனை பேருக்கு தெரியுது? உங்களுக்குலாம் ஓவர் டைம் வேலையில இருக்கான்னு தெரியாது, ஆனால் அவன் ஓவர் டைம்ல ஓடி இருக்கான். ஏன்னா அவனுடைய நேரம் அன்னைக்கு எப்போ முடியும் என்று அவனுக்கே தெரியாது. அவனும் தயாராக இருக்கிறான். பார்த்து கொள்வோமா? 33வது வசனம். 33. மீதியனரும் அமலேக்கியரும் கிழக்கத்தின் புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரவேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அதாவது they were ready to come against the Israelites again. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்ப அந்த 3 ஜனங்களும் தயாராகி விட்டார்கள். அப்புறம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபிஷேகரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர் செபுலோன் நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினார். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். ஓகே, இப்ப என்ன நடக்குது பாப்போமா? இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லிட்டாரு மீதியானுங்களை நீ தான் போய் மேற்கொள்ளணும்னு. அவனும் சரின்னு சொல்லிட்டான். சரிங்களா? கிதியோன் ரெடி ஆயிட்டான், இவனும் ரெடி ஆயிட்டான், எதிரிகளும் தயாராயிட்டாங்க. இப்ப இவன் எதிரிகள் வரார்கள் என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்தப்பட்ட ஒரு போது அவன் தம்முடைய ஆட்களை சேர்க்கிறான். அவனுக்கு ஒரு கேங் வேணும்ல, போய் சண்டை போடுறதுக்கு. அவன் ஆமியெல்லாம் பேச முடியாது, கேங் தான். அவன் ஒரு கேங்க கூப்பிடுறான். எத்தனை பேர் வந்தாங்க? 32,000 பேர் வந்தாங்க. 32,000. ஆனா இதுல பாத்தீங்கன்னா தமிழ்லயும் ஆங்கிலத்திலும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். தமிழ் பைபிள்ல வேற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கும். 32,000 பேரை கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 36வது வசனம். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரே சொன்னபடி. இல்ல அது வேணாம். 7வது வசனம், 7வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானவரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுத்ததற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுவதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளியாத் மலையில் இருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்திப்படுத்து என்றார். இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லும் போது, இவன் எத்தனை பேரை கூட்டி சேர்த்துட்டான்? 32,000 பேரை கூட்டி சேர்த்துட்டான். ஆண்டவர் புசுக்குன்னு ஒரு காரியத்தை சொல்றாரு. ஐயா, உங்ககிட்ட இருக்கிற ஆளு அதிகமா இருக்கின்றான். 32 பேர் அதிகமா இருக்கு. சரி, மீதியானுங்களும் அவனுடைய எதிரிகளும் அவர்களுடைய எண்ணிக்கை என்னவென்று சொன்னால், நேரம் இல்ல பார்க்க 8வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கும்போது 1,35,000 பேர் இருக்கிறான். 135,000. That's the thing. தமிழ்லயும் ஆங்கில பைபிள்லயும் வேற வேற இது மொழிபெயர்ப்பு இருக்கு. It's 135,000. That's a different version anyway. It's 135,000 enemies. இப்ப இவன்ட்ட எத்தனை இருக்கு? Come, let's do some mathematics here.
இவன்ட்ட 32,000, அவங்கள்ட்ட 135,000. ஓகே, பாண்டவர் சொல்றாரு உங்ககிட்ட இருக்கிற 32,000 எப்படிப்பட்டவங்க? ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. இவன் கொஞ்ச நேரம் தலையை சொரிஞ்சிருப்பான். எப்படி? ஆண்டவரே, அங்க அவ்வளவு பேர் இருக்கிறான். அவர்கள் வெட்டுக்கிளிகளை போல வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. வெட்டுக்கிளிகளை போல வருவார்களாம். அப்படின்னா அவனுடைய என்ன கேமல தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? ஒட்டகங்களை கணக்கிட முடியாதான், அவ்வளவு பேர் இருக்கிறான். இப்ப ஆண்டவர் வந்து இவன்கிட்ட சொல்றாரு, ஐயா 32,000 I think it's a bit too much for you அப்படின்றாரு. அதேதான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரி வாங்க ஒரு சின்ன கணக்கு பண்ணுவோம். 32,000ல எவன் பயப்படுறானோ அவனை நீ அனுப்பிடுனே. இப்ப கிதியோன் என்ன நினைச்சிருப்பான்? 32,000 பேர்ல மிஞ்சி பயந்து போறவன் எத்தனை பேர்? ஒரு 30 பேர் போவான், 40 பேர் போவான் அப்படின்னு நினைச்சிருக்க கூடும். வசனம் சொல்லல. ஆனா திருப்பி பார்க்கும்போது 22,000 பேர் போயிட்டான். ஐயா 32,000ல 22,000 போனா எத்தனை மிச்சம்? ஓகே, மேத்தமேட்டிக்ஸ் எல்லாருமே பாஸ். 32,000ல பயந்து போனவர் 22,000, 22,000 பேரு மறுபடியும் போயிட்டான். எனக்கு சண்டையே வேணாம், எனக்கு என் வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு போயிட்டான். மிச்சம் எத்தனை பேரு? 10,000 பேரு. வேதத்துல தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா 15,000 பேர் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ 15. ஆனா ஆங்கில பைபிள்ல பார்க்கும்போது 10,000 பேர். இப்ப 10,000 பேரை வச்சுக்கிட்டு இவன் யோசிப்பான், கடலை தாண்டுவோமா, பட்டையை எடுப்போமா அப்படின்னு யோசிச்சிருப்பான். அந்த டைம்ல ஆண்டவர் இன்னொரு சவுண்ட் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? ஐயா 10,000 உனக்கு கூட தான் அப்படின்றாரு. கொஞ்சம் கூடையா போச்சு அப்படின்றாரு. இவ என்ன செஞ்சிருப்பான் எனக்கும் தெரியல. சரி என்னதான் செய்யலாம்னு சொல்லி 2-3 சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். கடைசியில மிஞ்சி இருக்கிற எத்தனை பேரு? 300 பேர். எதிரிகள் எத்தனை பேரு? 1,35,000 பேர். 135,000 enemies, and Israelites have how many people? 300 people. If we do the maths, கூட்டி கணிச்சு பார்த்தா சரியா வரலையா? வராது. ஏனென்றால் இது கடினமான காரியம். ஏன் கர்த்தர் 300 பேரை வைத்து 1,35,000 பேரை கொன்று போடுவார்? ஏன் 1,35,000 பேர்னு சொல்லும்போது ஆண்டவர் ஏற்கனவே ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, ஒருவன் கூட உயிரோடு இருக்க மாட்டான். There will be not even one person who will be alive. That means 135,000 people will die. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் 300 பேரை வச்சு நீ போய் அவனை மேற்கொள்ளு. இதுல ஒரு ரகசியம் இருக்கு. கேக்குறீங்களா? சில நேரங்களில கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவதற்கு மனிதனை ஒரு மோசமான இது சாத்தியமே இல்லை என்று சொல்லுகிற இடத்துல மனுஷனுடைய மகிமையையும் அவனுடைய திறமையையும் அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தையும் முடக்கடித்து தம்மை வெளிப்படுத்துவதற்காக ஒரு சில காரியங்களை செய்கிறார். Hallelujah. You must understand. How do I do this in English? Sometimes God creates an impossible situation. You all know what's impossible. Impossible situation by weakening human weakness. By weakening man to exalt his own strength. Amen. இப்ப 300 பேரை வைத்துக்கிட்டு 1,35,000 பேரை ஜெயிக்க முடியாது. அது கர்த்தருக்கு தெரியும். கிதியோனுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால அவனை தெரிய வைப்பதற்காக அவர் சொல்லுகிறார் 300 பேர் போதும்யா, இந்த யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் இது செய்கிறார்? ஏனென்றால் அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். அவருடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். சாராள் நகைக்கிறாள். என்னது? 90 வயதுல எனக்கு ஒரு ஈசாக்கு சாத்தியமா? சாத்தியம் இல்ல. நகைக்கிறாள். ஆண்டவர் கேட்கிறார், நீ ஏன் சிரிக்கிறேன்னு. லூக்கா 1ஆம் அதிகாரம் அல்லது லூக்கா 18:27 என்ன சொல்லுகிறது? அதற்கு அவர் மனுஷனால் கூடாதவைகளை தேவனால் கூடும் என்றார். And Jesus replied, what is impossible with man is possible with God. எத்தனை பேருக்கு புரிகிறது? 1,35,000 பேரை கொன்று போடுவது கிதியோனால் சாத்தியம் அல்ல. ஆனால் 1,35,000 பேரை 300 பேரை வைத்து கொண்டு போவது தேவனால் சாத்தியம். ஆமென். அதைத்தான் கர்த்தர் கிதியோனுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய சித்தத்தை சில நேரங்களில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் you don't look at numbers. You don't look at how big is your strength. You don't look at your bank balance. You don't look at your plans. You don't look at your wisdom. ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உன் ஞானத்தை நீ சார்ந்திருக்க கூடாது.
உன்னிடத்தில் எத்தனை பேர் உன் பின்பாய் இருக்கிறார்கள் என்று சார்ந்திருக்க கூடாது. ஏனென்றால் கர்த்தருக்கு என்ன தெரியுமா வேணும்? கர்த்தருக்கு ஒன்றே ஒன்று தான் வேணும். என் சித்தத்தை செய்ய நீ தயாரா இருக்கியா? உன்னுடைய பலனை நீ பார்க்காத, உன்னுடைய திறமையை நீ பார்க்காத. நான் கூப்பிடுகிறேன், உன்னை அழைத்தவன் நான் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நான் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு என பின்னால வரியா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். நீ நினைக்கிற நான் இதை எல்லாவற்றையும் கொண்டு போனாதான் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும். கர்த்தர் சொல்ற நீ எதையுமே கொண்டு வர வேணாம், நீ மட்டும் வந்தா போதுன்றாரு. வருவோமா? How many of us will come? How many of us will come? யோசிச்சு பாருங்களேன், அவர் என்ன செய்கிறார். இன்றைக்கு அவர்கள் எதை செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். இப்ப 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காளத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்து நிற்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். போதும் ஐயா. 3 காரியத்தை அவர்கள் யுத்தத்துக்கு கொண்டு போகிறார்கள். பாருங்க என்னென்ன. எக்காலம், வெறும் பானை, பானைக்குள்ள தீவெட்டி. யுத்தத்துக்கு நம்ம எதை கொண்டு போகணும்? இல்லைங்க கேக்குறேன், எனக்கு தெரியல. ஆமா, எல்லாத்தையும் கொண்டு போனோம்ல. யுத்தத்துக்கு போகணும்னா ஒரு யுத்தத்தின் காரியங்களை கொண்டு போகணுமே. இவன் என்னத்தை கொண்டு போறான்? எக்காலத்தை கொண்டு போறான், தீவெட்டியை கொண்டு போறான், வெறும் பானையை கொண்டு போறான். எப்படி ஒரு யுத்தத்தை ஜெயிக்கிறது? இதுலயும் கர்த்தருடைய கரம் இருக்கிறது. இதுலயும் அதாவது நீ யுத்தத்துக்கு ஆயத்தமா போக வேணாம், யுத்தத்துல போய் நின்றா போதும், நான் உனக்கு செய்யறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். This is what we should understand. If God calls us in a situation and it is a very struggling situation, it could be a battle, it could be a war, but you must understand, I am not equipped. God says, I don't care whether you are equipped, as long as you stand in the very place that I am calling you to stand. That is all. And the battle is won. Amen. ஏனென்றால் கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அதுதான் நடந்தது. வரலாற்றிலே காணப்படாத ஒரு வெற்றியை கர்த்தர் அன்றைக்கு 300 பேரை வைத்து, அதுவும் அந்த 300 பேர் சண்டையே போடல. அது உங்களுக்கு தெரியுமா? அந்த 300 பேர் சண்டையே போடலங்கயா. அவன் சும்மா அந்த பானையை வச்சு தட்டுறான், தட்டுறான். அந்த இடத்துல எதிரிகள் என்ன செய்கிறார்கள்? ஐயோ ஏதோ ஒண்ணு நடந்தது, ஆனால் அதை மூட்டி விட்டதே தேவன் தானே. அவர்கள் ஒருவருக்கொருவர், எதிரிகள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு ஒருவனுக்கொருவர் கொன்று போடுறார்கள். ஒருவன் கூட மிச்சம் மீதி இல்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு சாதாரண கிதியோனை கர்த்தர் கொண்டு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். Amen. Anybody of us who thinks that we are ordinary, I want you to know, when you surrender yourself to God, you are no more ordinary. When you are in the hands of God, you become an extraordinary vessel being used in the hands of God. ஏனென்றால் கஷ்டம் யாருக்கு இல்ல? இன்னைக்கு எல்லாருமே குறை சொல்றது என்ன தெரியுமா? கஷ்டமா இருக்கு, சூழ்நிலை கஷ்டமா, வேலை கஷ்டமா இருக்கு, உறவுகள் கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்றோம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு தெரியாத காரியம் என்ன தெரியுமா? அந்த கஷ்டத்தின் நடுவில் கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து நிற்கிறோம். We just forget that even in that complex situation, God is trying to do something. அதை பெற்றுக்கொள்ள என் கண்கள் பார்க்க you need to be patient. பட் அதுதான் நம்மகிட்ட இல்லையே, நம்மகிட்ட தான் பொறுமையே இல்லையே. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உங்கள் மத்தியில காணப்படும் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் ஒன்றை சொல்லுகிறார். அந்த சூழ்நிலை நடுவில் நான் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அல்லது செய்ய ஆரம்பிக்க போகிறேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் செய்வார் அல்லது அவர் செய்ய தயாராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில யாரேனும் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் உங்கள் மத்தியில தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில எது முக்கியமா, அந்த முக்கியமான இடத்துல நீங்கள் தேவனை தான் வைக்க வேண்டும். Because in life, your priorities is very important. In your priorities, is God the first priority, is the main priority, is He? Because if He is not, then you cannot expect God to bless you. I mean, this is as simple as ABC. If you don't have God, you cannot ask God to bless you. தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய முக்கியமான காரியங்களில் தேவன் முக்கியமான இடத்துல இருக்கிறாரா?
அதைதான் இன்றைக்கு நானும் நீங்களும் நம்மை பார்த்து கேட்கக்கூடியதா இருக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோமா? அவர் என்னை நம்பு என்று சொல்லுகிற வார்த்தைக்கு நாம் நம்பி நிற்கிறோமா? இன்றைக்கு I want to tell you something. Your private worship brings you to become a public worship. அதாவது அதை தமிழ்ல எப்படி சொல்லலாம்? உங்களுடைய தனிப்பட்ட ஆராதனை உங்களை பொது ஆராதனைக்கு தயார்படுத்துகிறது. இதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஆராதனை சொன்னது உடனே நம்ம இங்க பேசக்கூடாது. ஓ பேண்டு மியூசிக் இல்ல, தனிப்பட்ட உன்னுடைய ஆராதனை உனக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய that moment, that quiet moments, அந்த தனிப்பட்ட ஆராதனை உனக்குள் தனிப்பட்ட ரீதியில் அதிகமாய் காணப்படும் போது உன்னை கர்த்தர் தயார்படுத்துகிறார். எதுக்கு? ஒரு நாள் உன்னை வெளியே எல்லார் மத்தியிலும் உன்னுடைய ஆராதனையை வெளிப்படுத்துவதற்காக. எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்? ஆமென். அப்ப இன்றைக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உருவாக்கப்படுகிறது. கர்த்தர் பொறுமையா தான் இருக்கிறார். ஆனா நான் உருவாக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை விட்டு விலகி நிற்பார். If you are saying yes, I am giving room for a change to come into my life, a change to happen in my life, give me some time. God is ready to give you that time. But if you are insisting, இல்ல எனக்கு கர்த்தர் வேண்டாம், I don't want God, or let God be a Sunday God for me, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எனக்கு தேவன் இருந்தால் போதும் என்று சொல்லுகிறவர்களா இருப்பார்கள் என்று சொன்னா நீங்க தேவனுடைய கரத்தை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் எதிர்பார்க்க முடியாது. You cannot expect God to be on your every part of your life. How many of you understand what I am saying? சில நேரங்களில நம்முடைய ஆசீர்வாதங்களை இதுல தான் பார்க்கிறோம், என் கரத்துல தான் இருக்குன்னு பார்க்கிறோம். இல்ல, உன்னுடைய ஆசீர்வாதம் அவருடைய கரத்தில் இருக்கு. அவருடைய கரத்தில் இருக்கு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கரம் அவரை பார்த்து இப்படி கூப்பிட்டாலே போதும், அவர் இந்த கரத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் கேட்கிறது ஒரே ஒன்றுதான். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து உன்னுடைய சாதாரண வாழ்க்கையை கர்த்தர் அசாதாரணமான வாழ்க்கையாய் மாற்றுவார் என்று சொல்லுகிற நம்பிக்கை உன்னிடத்துல இருக்கா? உன்னுடைய குடும்பத்தை கர்த்தருடைய பார்வையில ஒப்பு கொடுப்பீங்களா? உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய மனைவி, உன்னுடைய கணவனை நீ தேவனுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுப்பாயா? உன்னுடைய தேவைகளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பியா? உன்னுடைய ஆசைகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கிறாயா? ஒப்பு கொடுத்து பாருங்களேன், ஒப்பு கொடுத்து பாருங்க. ஏனென்றால் இன்றைக்கு நீங்க நினைக்கிறீங்க நான் சாதாரணமானவன். நீ சாதாரணமானவன் தான், ஆனால் நீ கர்த்தருடைய கரத்துல இருக்கும்போது நீ அசாதாரணமானவனாய் மாறுகிறாய். ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு பெருமை இருந்துடக்கூடாது, நான் அசாதாரணமானவன். No, I am extraordinary. Well, in the eyes of God, if anyone says you are extraordinary, and if you are not in the hands of God, God is just going to not even look at you as ordinary. God is going to look at you as an outcast. புரியுதுங்களா என்ன சொல்றேன்? பாடுகள் கடந்து போகிற யாரா இருந்தாலும் எத்தனை பேரு உங்களுடைய பாடுகளுக்காக நன்றி சொல்லியிருக்கீங்க? நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் சில நேரங்களில நமக்கு வருகிற பாடுகள் தான் நம்மை உருமாற்றுகிறது. நமக்கு வருகிற பாடுகள் தான் நம்மை உருவாக்குகிறது. உருமாற்றம் வேற, உருவாக்குதல் வேற. நம்மை உருவாக்குறது, உருமாற்றுகிறது. அது சில நேரங்களில பாடுகள் வரும்போது நம்ம மூளையில உட்கார்ந்து உடைந்து போகிறோம். ஆனால் உடைந்து போவதற்கு நீங்கள் உங்களை அனுமதிக்க கூடாது. அந்த சூழ்நிலையில கூட கர்த்தரை நோக்கி ஆராதிக்கிறவர்களாய் காணப்படும். அப்பொழுதுதான் உன்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். எதனால தெரியுமா? அவர் பார்க்கிறார், ஐயா என் பிள்ளை இவ்வளவு வாஞ்சியா இருக்கிறான் பாரு, இந்த சூழ்நிலையில கூட அவன் என்னை நோக்கி கூப்பிடுகிறான், நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லி கர்த்தர் செய்வார். ஆனா ஒடுங்கி எல்லாம் போயிடக்கூடாது. ஏனென்றால் அநேக குடும்பங்களில் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஒடுங்கி நிற்கிறார்கள். ஒடுங்கி போவதற்காக கர்த்தர் என்னையும் உன்னையும் அழைக்கவில்லை. அவரை நினைத்து பார்ப்பதற்காக கர்த்தர், அவருக்காக வாழுவதற்காக கர்த்தர் என்னையும் உன்னையும் அழைத்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து பாருங்க, இந்த நாளில காரியமாறுதலாய்